மைசூர் ரசம். முதல்ல துவரம் பருப்பை கொஞ்சமாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, மிளகு, தனியா, வரமிளகா இதெல்லாம் நல்லா வறுத்துன்ட்டு ஜீரகத்தோட அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுதான் மைசூர் ரசம் பொடி. இது கூட 2 டொமேட்டோவை நான் அப்படியே போடுறேன், கட் பண்ணி போடல, அது சேர்ந்துருந்தா எங்கள் இடத்துல பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் தான் அவள் போடுவாள், நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய்யில் வந்து கடுகு, பெருங்காயம் அதெல்லாம் தாளிச்சிட்டு புளி தண்ணியை நல்லா விட்டு கொதிக்க விடுங்கோ. கொஞ்சமாக வெல்லம் போடணும், இது கர்நாடகா ரெசிபி, கண்டிப்பாக வெல்லம் போடணும். உப்பு மஞ்சப்பொடி போட்டு இந்த விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. ரசம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணியை விட்டு விளாவிக்கலாம். இதுக்கப்புறமா மேலாப்பில் கொஞ்சமாக பருப்பு ஜலத்தையும் விட்டு நல்லா ஒரு கொதி வந்தவனையும் இறக்கி கொத்தமல்லி தழையை தூவி இறக்குங்கோ. மைசூர் ரசம் தயார். ட்ரை பண்ணி பாருங்கோ. மீண்டும் சந்திப்போம்.